ஹே மே பேல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவே டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பர்த் சாண்டர் சீரீஸோட ஃபைனல் எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவே டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் சோலாரோட வாய்ஸ் ஓவர்லேருந்து சொல்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க லைஃப்னா ஒரு ஸ்டோரி புக் மாதிரின்னு. அதே மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஏன்னா லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நிறையவே தடைகள் இருக்கும், பல டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையுமே விட்டு நம்ம ஓடணும்னு நினச்சோன்னா அது சில சமயம் நடக்காது. ஆனால் என் லைஃப்பில் ஒரு பர்சன் இருக்கான், அவன் சொன்னான் ப்ராப்ளம்ஸே நம்ம லைஃப்பில் இல்லைன்னா நம்மளுக்கு எப்படி சில புதுசான திங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்னு நம்மளுக்கு எப்படி தெரியும். ஆக்சுவலாக நம்ம லைஃப்பில் கஷ்டமே வராதப்ப நம்மளுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும்னு நம்மளுக்கு எப்படி அது இதுதான் ஹாப்பினஸ்ன்னு நம்ம புரிஞ்சுப்போம். அந்த மாதிரி ஒருத்தன் சொன்னான். ஸோ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒஸ்டான டேஸ் தான் நம்ம வாழ்க்கையில் கிடக்கிற ஹாப்பியான டேஸ்க்கு பெரிய மூலதனமாகவே இருக்குன்னு எனக்கு புரிய வச்சவன் தான் சொல்லிட்டு இப்போ சோலார் சொல்லி முடிக்க, ஆக்சுவலாக இவங்க போமைக்கு வந்து ஒரு எக்ஸாம் எழுதணும்னு சொன்னாங்கல்ல, அந்த டீச்சர் எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் அவன் உள்ளே எழுதிட்டுருக்கான். வெளியே சோலார் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ போமைக்கும் அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வர சோலாரை பார்த்து ஹாப்பியாக சிரிக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஜியெல்லாம் வந்திருக்காங்க. அதுவும் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்களுமே போமைக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு தான் வந்திருக்காங்க போல். ஸோ எல்லோரும் எப்படி எழுதுனேன்னு கேட்க போமைக்கு அப்படி யோசிக்கிறான். அப்புறம் வந்து நான் நல்லா பண்ணியிருக்கேங்கிறான். பட் எனக்கு இடையில ரெண்டு டவுட்டெல்லாம் இருக்குது. சோலார் அதை நீ எனக்கு சொல்கிறேன்னு கேட்க சோலார் சொல்கிறான், ஓ நீ இந்தளவுக்கு ஃபயராக ஒர்க் பண்ணுவேன்னு தெரியாமல் போச்சு, சரி நான் உனக்கு கண்டிப்பாக சொல்கிறேங்கிறான். பார்த்தா இப்போ வீட்டுக்கு வரும்போது ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே தான் வராங்க. போமைக்கு வேறு அநியாயத்துக்கு சின்சியராக இருக்கான். அவன் நிறைய அந்த டவுட்லாம் இருக்கும்ல, அந்த டவுட்லாம் கேட்டுகிட்டே இருக்க சோலார் சொல்கிறான், இங்கே பாரு சும்மா கொஸ்டினாக கேட்டுட்டு இருக்காத, உனக்கு முன்னாடி இருக்க ஹோம்ஒர்க்கு முதல்ல நீ பண்ணுன்ட்டு. அப்போ போமைக்கும் இந்த ஹோம்ஒர்க்குக்கு டேபிள் தான் கரெக்டாக இருக்கும்னு டேபிளில் வச்சு ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா போமைக்கு ஏதோ சமைச்சிட்ருக்க சோலார் போய் கேட்குறான், இது யாருக்காகன்ட்டு. அப்போ போமைக்கும் உனக்காக தான் குழந்தைன்னு சொல்ல. அப்போ சோலார் கேட்குறான், சன்னையா நீ சொல்கிறேன்ட்டு. அப்போ தான் போமைக்கு புரியுது, இப்போ தான் சன் வரமாட்டான்ல, ஆனால் எப்பயுமே சன்னுக்காக அவன் பேன்கேக் செய்வான். அந்த ஞாபகத்திலேயே இப்போயும் செஞ்சிட்ருக்கான். எனக்கு மறந்துச்சு, நான் பழகிட்டேங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ சோலாரும் போமைக்கோட மேலே அப்படியே சாஞ்சு, எனக்கு ஃபீல் ஆகுது சன் வந்து ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டான்ட்டு. அப்போ போமைக்கு சோகமாக அங்கே சன்னோட விளையாட்டு பொருளாக இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து பார்க்குறான். அப்போ இனிமேல் சன் இதெல்லாம் விளையாட மாட்டானான்ட்டு. அப்போ சோலார் அங்கே அவன் ட்ராயிங் பண்ணியிருப்பான், அதை எடுத்து பார்க்குறான். என்ன சன்னுக்கு பீச் போகணுன்னு ஆசை இருந்துச்சா, நீ கூட இதை சைன் பண்ணியிருக்கன்ட்டு. போமைக்கும் ஆமான்னு சொல்ல, அப்போ நான் சன் ஆசைப்பட்ட இடத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போகணுங்கிறான். அப்போ சரி ஓகே உன்னோட ஸ்பெஷல் டே அன்னைக்கு நம்ம போகலாங்கிற மாதிரி போமைக்கு சொல்லிடுறான். இப்போ இவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலில் ஆக்சுவலாக ஆனுவல் டே ஆட்டோவை போல். ஸோ குழந்தைங்களாம் ஒரு கிரேட்லேருந்து அடுத்த கிரேடுக்கு போகிறாங்கல்ல, அதுக்கான செலிப்ரேஷன் தான் அங்கே போயிட்டுருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடியே நின்று 4 அழுதுட்ருக்கான். இவன் போய் கேட்குறான், டே என்னாச்சு உங்கள் அப்பா இன்றைக்கும் வரலையான்ட்டு. அப்போ 4மே இல்லை நான் அதுக்கு அழுகலை, நீங்கள் பாருங்கள் எனக்கு நல்ல மார்க்காக போட்டிருக்கீங்கன்னு சொல்ல. அப்போ போமைக்கு சொல்கிறான், ஆமாம் நீ எல்லா வேலையும் கரெக்டாக பண்ண, நல்லா எக்ஸாம் பண்ண, அதனால தான் உனக்கு இவ்வளோ மார்க்குன்னு சொல்லிகிட்டு இருக்க. அப்போ எல்சாவும் அவ கூட இருக்க பொண்ணுங்களும் வந்துடுறாங்க. அந்த பொண்ணுங்க எப்பயும் பெரிய பொண்ணுங்களாட்ட பேசல, அதே மாதிரி பேசிகிட்டு இருக்க இவங்களோட வந்து ஜி ஜாயின் பண்ணிக்கிறான். பட் அப்போ பக்கத்தில் பால் விளையாடிட்டு இருந்திருப்பாங்க போல். அந்த பால் அப்படியே ஜியோட சட்டை மேலே பட்டுருது. இப்போ அவன் சட்டையே கரையாயிருச்சுல, அவங்கள பார்த்தா அவங்க பாட்டுக்கு இன்னசென்ட்டாக சாரி சொல்கிறாங்க. இதில் ஜி தான் இன்றைக்கி எம்சி பண்ண வேண்டியது, அவன்கிட்ட வேறு சட்டை வேறு இல்லையா. இப்போ என்ன பண்ணுறேன்னு யோசிக்க போமைக்கு வா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போகிறான். இதை பார்த்துட்டு எல்சாவும் பொண்ணுங்களும் வழக்கம் போல், ஓ எங்கள் போமிக் ஜி வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹாப்பியாக. அப்போ இன்னொரு பொண்ணு சொல்கிறான், அது போமிக் ஜியா இல்லை ஜி போமிக்கான்ட்டு. சரி ஓகே இதை நம்ம சோலார்கிட்டே கேட்டலான்ட்டு டீச்சர் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்ல சோலார் சிரிச்சுட்டு சொல்கிறான், என்றைக்குமே போமிக் சோலார் தான்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ கரையை வந்து அவங்க ஓரளவு தொடச்சிட்டாங்க. பட் இனிமேல் அது கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் அவன் போமைக்கிட்ட கேட்குறான், டே உன்னோட ட்ரெஸ்ஸை எனக்கு கொடுறான்ட்டு. ஆனால் போமைக்கு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தேடுறான். கிடச்சிருச்சு, இது பர்ஃபெக்டாக இருக்குன்னு ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுத்து ஜி கிட்ட தந்துட்டுருக்கான். இன்னொரு பக்கம் சோலார் எல்லாரையும் வெல்கம் பண்ணிகிட்ருக்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தவங்க வராங்க. மிஸ் ஃப்ரெஷ் இருக்காங்களான்னு கேட்குறாங்க.
இவன் அதாவது பிரின்சிபலை தான் கேட்குறாங்க. அவங்களான்னு சொல்லிட்டு வர, அப்போ கரெக்டாக பிரின்சிபல் அங்கே வந்துடுறாங்க. ஸோ என்ன பண்ணுறது, இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக கேட்குறாங்கன்னு அவங்க புலம்பிகிட்டு இருக்க, அப்போ தான் இப்போ வந்தவங்கள பார்க்குறாங்க. ஆக்சுவலாக இவர் தானே உண்மையான பிரின்சிபல். நம்ம நம்ம இப்போ இருக்க பிரின்சிபல் வந்து ஆக்டிங் பிரின்சிபல் தான். ஸோ ஃப்ரெஷ் வந்து உண்மையான பிரின்சிபல் பார்த்தோன்னே வணக்கம் சொல்கிறாங்க. நீங்கள் திரும்பி வந்துட்டீங்களான்னு கேட்க, அவர் சொல்கிறாரு, ஆமாம் நான் என்னோடய ஆத்ம பயணத்தை முடிச்சுக்கிட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பிரின்சிபல் இவங்ககிட்ட சொல்கிறாங்க சோலார்கிட்ட, நீ இவரை போய் உள்ளே உட்கார வைன்ட்டு. அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஒரு மாதிரி சேடாக தான் இருக்காங்க. அவங்க இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இனிமேல் இவங்க பிரின்சிபலாக இருக்க முடியாது தானே. அப்போ இவங்க மனநிலையை புரிஞ்சுட்டு சோலாரும் வந்து தைரியம் சொல்லி அவங்கள மேடைக்கு அனுப்புகிறான். அதுக்கப்புறம் பிரின்சிபல் போக எல்லோரும் கைத்தட்டி அப்படியே அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது. அப்போ பிரின்சிபல் சொல்கிறாங்க, இங்கே இருக்க குழந்தைங்களாம் அடுத்த கிரேடுக்கு போகிற ஒரு நல்ல ஃபங்க்ஷன் இது. அதோட இன்றைக்கி தான் நான் பிரின்சிபலாக வேலை செய்கிற லாஸ்ட் டேவாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. அப்படியே பிரின்சிபல் ரொம்ப சோகமாக பேசுகிறாங்க. எனக்கு முதல்லலாம் பிரின்சிபல் ஆகவே விருப்பம் இல்லை. நான் நினச்சேன் நான் எந்த வேலையுமே கரெக்டாக பண்ணலன்ட்டு. பட் நான் இந்த இடத்துல இருக்கும்போது நிறையவே கற்றுக்கிட்டேன். குழந்தைங்க கிட்ட இருந்தும் சரி, பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தும் சரி, டீச்சர்ஸ் கிட்ட இருந்தும் சரி, எல்லாருமே எனக்கு நிறையவே கற்றுக் கொடுத்துருக்கீங்க. இந்த செம் வந்து கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு. பட் இந்த டைம் தான் என்னோடய லைஃப்லேயே நான் பெஸ்ட்டு டைமாக பார்க்குறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே நன்றின்னு சொல்ல அங்கே இருக்க எல்லாருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே பிரின்சிபலை உற்சாகப்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்போ இப்போ உண்மையான பிரின்சிபல் வந்துட்டாங்கல்ல, அவங்கள அப்படியே மேடை கூப்பிட அவரும் வந்து அப்படியே மேடையில் பேச வராரு. பட் அப்போ தான் பார்க்குறாங்க அவருமே அழுதுட்டு இருந்திருக்காரு. என்னென்னா இவங்க பேசினதில் அவர் ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டார் போல். அதுக்கப்புறம் அவர் அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இன்னையிலேருந்து அஃபீஷியலாக ஃப்ரெஷ் தான் நம்ம ஸ்கூலோட பிரின்சிபலாக இருக்க போகிறாங்கன்னு சொல்ல அங்கே ஃப்ரெஷ்ஷுக்கெல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆயிடுச்சு. அவங்க இதை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க. அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்புறம் பழைய பிரின்சிபலும் இப்போ நம்ம இருக்க பிரின்சிபலை ஹக் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க தான் எல்லா ப்ரைஸெல்லாம் கொடுத்துட்ருக்க. அப்போ போமேக் ஜியை கூட்டிகிட்டு வரான். அவனுக்கு ஆக்சுவலாக அந்த டைனோசர் கெட்டப் இருக்கும்ல, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அது ஜிக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜி மேடைக்கு போய் அவன் ஒரு அவார்டு அனௌன்ஸ் பண்ணுறான். என்னென்னா பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அவார்டு. இந்த அவார்டு வந்து இந்த டைம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்குது, டீச்சருக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை அனௌன்ஸ் பண்ணுறான். ஸோ இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் யாருன்னா நம்ம லிட்டில் சன்னும் டீச்சர் சோலாருன்னு சொல்ல சோலார் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டான். அப்புறம் அவனை கூப்பிட்டு அவனுக்கு அந்த அவார்டு கொடுத்துட்டு பேச சொல்கிறாங்க. ஸோ சோலார் இப்போ என்ன பேசுகிறான்னா, எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி என்னை ஓட் போட்டு இங்கே தேர்ந்தெடுத்ததுக்கு. சன் இதை நினச்சி கண்டிப்பாக ரொம்பவே ஹாப்பியாக இருப்பான். அவன் இப்போல்லாம் ஸ்கூலுக்கு வரதில்லை தான், அதனால் நீங்கள் எல்லோரும் மிஸ் பண்ணுறீங்கன்ட்டு எனக்கு நல்லாவே புரியுது. இந்த வருஷம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு. பட் அது எல்லாத்தையுமே எனக்கு கடந்து வர்றதுக்கு இந்த அழகான குழந்தைங்களும் என்னோடய பேரண்ட்ஸும் எனக்கு துணையாக இருக்க டீச்சர்ஸும் முக்கியமாக போமேக்னால தான் இந்த கஷ்டத்தை என்னால் தாண்டி வர முடிஞ்சுச்சு. போமேக் தேங்க்யூன்னு சொல்ல அப்படியே போமேக் இவனை பார்த்து சிரிக்கிறான். அதுக்கடுத்த சீனில் இப்போ சோலார் தூங்கிட்டு இருக்க, எழுந்து பார்த்தா போமேக்கை காணோம். என்னன்னு வந்து பார்த்தா போமேக்கு ஏதோ சமைச்சிட்ருக்கான். இவன் வந்ததில் அவடே பயமுறுத்தியிருப்பானா. போமேக் பயந்துடுறான். ஏன்டா இப்படி பயமுறுத்துறேன்னு கேட்டால், ஆமாம் நீ ஏதோ சர்ப்ரைஸ் தானே பிளான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்ல போமேக் சொல்கிறான், ஆமாம் சர்ப்ரைஸ் தான் பிளான் பண்ணேன். பட் இப்போ தான் எல்லாம் கெட்டு போச்சு. சரி ஓகே நீ போய் பாடு, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கூப்பிட்றேன்னு சொல்ல சோலார் போகிறான். ஆனால் திரும்பி வந்துடுறான். இல்லை நான் தூங்கலை, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு. ஆமாம் நீ ஏன் இன்றைக்கி பேன் கேக் செய்கிறேன்னு சொல்ல போமேக் சொல்ல மாட்டேங்கிறான். ஓ சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னென்னமோ பண்ணுறான் அவனை சொல்ல வைக்கிறதுக்கு. அதோட சோலார் என்ன பண்ணுறான்னா, அங்கே அந்த பேட்டர் இருக்கும்ல அதை எடுத்து அவனோட மூக்குள்ள பேஸ்ட் பண்ணிக்க. அப்போ போமேக் பார்க்குறான், ஓ நீ இவ்வளோ தூரத்துக்கு போறியான்ட்டு. அதுக்கப்புறம் போமேக்கும் சோலாரோட மூக்கில் கிஸ் பண்ணுறான். அப்புறம் சரி ஓகே நான் கூட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் பண்ணுறான். ஒரு பிளேட்டில் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி கேண்டில்லாம் ஏற்றி வைக்கிறான். ஸோ சோலாரோட பர்த்டே இன்னைக்கு, அதுக்கான சர்ப்ரைஸ் தான். அந்த பிளேட்டில் வந்து பிஎஸ்ன்னு போட்டு ஐ லவ் யூன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் போமேக் அப்படியே ஹாப்பி பர்த்டேன்னு பாட்டு பாரு. சோலாரும் அந்த கேண்டில் ஊதுறான். இன்றைக்கி நான் ஏன் பேன் கேக் செஞ்சேன்னா இது உனக்கும் பிடிக்கும் சன்னுக்கும் பிடிக்கும் அதனால தாங்கிறான். ஸோ இவங்க ஹாப்பியாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டாங்களா. அதுக்கப்புறம் போமேக்கு சோலாரும் பீச்சுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போ சோலார் வந்து மேப் பார்க்க போக போமேக்கு நீ மேப்பே பார்க்க வேணாண்டாங்கிறான். ஏன் நான் இதில் நல்லா பண்ணல நீ சொல்கிற அப்படின்னு சொல்ல போமேக்கு சொல்கிறான், இதில் நீ நல்லா பண்ணலன்னு நான் சொல்ல, ஏதாவது ஒரு விஷயமாச்சு நீ பண்ணாமல் இரு பரவாயில்ல, நீ எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்க தானே.
இதை நானே பார்த்துக்கிறேங்கிறான். அப்புறம் சரின்னு சோலார் சிரிச்சுட்டு விட்டுறான். அதுக்கப்புறம் ஃபோனில் பார்த்தா கூட அன்றைக்கி சன் ப்ளே பண்ணியிருப்பான்ல, அந்த அன்னைக்கு எடுத்த பூமிக்கும் சன்னும் இருக்க ஃபோட்டோ தான் வால்பேப்பராக இருக்குது. அதை பார்த்துட்டு இவன் சேட் ஆகுறான். ஏன்னா சன் இவங்க கூட இப்போ பீச்சுக்கு வர முடியல. அதனால் அதுக்கப்புறம் இவங்க பீச்சுக்கு போயிடுறாங்க. சோலார் நல்லா தூங்கிட்டு இருக்கான். பூமிக்கும் சோலார்னு எழுப்ப அவன் எந்திரிக்கல. அப்போ பூமிக்கு லைட்டாக தோணி சன்னுன்னு கூப்பிட்றான். அப்போ இவனும் கண் முழிச்சு பார்க்க பூமிக்கு ரொம்ப எதிர்பார்க்குறான் சன்னான்ட்டு. பட் அங்கே வர்றது சோலார் தான். என்ன நம்ம வந்துட்டோமான்னு கேட்குறான். பூமிக்கு லைட்டாக ஏமாற்றமாக தான் இருக்குது. ஏன்னா அவன் சன்னை பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அவன் வந்துட்டோன்னு சொல்லிட்டு அவங்க பீச்சுக்குள்ளே நடந்து போகிறாங்க. அப்போ கேட்குறான், இந்நேரம் இங்கே சன் வந்திருந்தா அவன் என்ன பண்ணியிருப்பான்ட்டு. இந்நேரம் சன் வந்திருந்தா அப்படியே ஓடி போய் குதிச்சு பீச்சில் விளையாடுவான்ல, அதை சொல்கிறாங்க. அப்போ சோலார் கேட்குறான், ஆமாம் நீ என்ன பண்ணுவேன்ட்டு. அப்போ பூமிக்கு யோசிச்சுட்டு, நான் உன் கூடயும் சன் கூடயும் விளையாடணும் தான் எப்பயும் ஆசைப்படுவேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் இவங்க ஓடி போய் அந்த பீச்சில் குதிச்சு ஜாலியாக விளையாடுறாங்க. அப்போ சோலார் சொல்கிறான், இங்கே பாரு, உனக்கு சன் கூட விளையாடணும் தானே, கண்ணை முடிக்கும். இப்போ சன் நம்ம பக்கத்துலேயே இருப்பான்னு சொல்லிட்டு அப்புறம் கண் மூடி திறக்க அப்படியே லிட்டில் சன் அவங்க பக்கத்தில் நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது. அவங்க 3 பேரும் ஜாலியாக அந்த தண்ணியில் விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே மணலில் நல்லா ஹாப்பியாக விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் சன்னுக்கு ரோடு கிராஸ் பண்ண பயந்தானே, அதையுமே இவங்க போக்குறாங்க. சன் 2 பேர் கையை பிடிச்சிக்கிறா, பூமிக்கு சோலார் கை. அதை பிடிச்சிட்டு அப்படியே நடந்துக்கிறான். அப்புறம் ஃபைனலாக அவனோட ரோடு கிராஸ் பண்ணுற பயமும் போயிருக்கும்ல, அந்த மாதிரி காட்டுறாங்க. அப்படியே வாய்ஸ் ஓவரில் பூமிக்கும் சோலார் பேசுகிறாங்க. பூமிக்கு என்ன சொல்கிறான்னா, சன், நான் உன்னை பார்த்ததே இல்லை, ஆனால் எனக்கு உன்னோட ப்ரெசன்ஸை நல்லாவே ஃபீல் பண்ணிக்க முடியுது. நீ எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்க. வாழ்க்கையில் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியுது. அந்த கஷ்டம்லாம் நீ படவே கூடாத மாதிரி கஷ்டம். நீ அதுக்கெல்லாம் டிசர்வே பண்ணல. நீ ரொம்ப நல்ல குழந்த. உன்னை யாருமே பழி சொல்ல முடியாது. நீ இந்த உலகத்துக்கு ஒரு சன்சைன் ஆட்ட, அவ்வளோ பிரைட்டாக இருப்ப. உனக்கு தேவையானதெல்லாம் நிறையா லவ் மட்டும்தான்ட்டு சன்னை நினச்சி தான் பூமிக்கு பேசுகிறான். அதுக்கப்புறம் சோலார் பூமிக்கிட்ட தேங்க்யூன்னு சொல்கிறான். ஏன்னா தன்னையும் சன்னையும் இவன் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். அதனால் அதுக்கப்புறம் ஏதோ பேச வரான், ஆனால் வேணான்னு விட்டுறான். பூமிக்கும் என்னன்னு கேட்க அப்புறம் சொல்கிறான், எனக்கு ஒரு டைம் அந்த சாங்கை ப்ளே பண்ணி காட்டுறியா, இதுதான் கடைசி முறை நான் கேட்பேன்னு சொல்ல. அப்போ பூமிக்கும் அவன் கிட்டார் எடுத்துகிட்டு அந்த சாங்கை ப்ளே பண்ணுறான். அப்படியே சைமல்டேனியஸாக நம்மளுக்கு நிறையா சீன் காட்டுறாங்க. என்னென்னா சோலார் அவங்க அப்பாவை ஹக் பண்ண சீனு, சன் அந்த ப்ளேயில் என்ஜாய் பண்ணியிருப்பான்ல அது, அப்புறம் சன் நிறையா விளையாட்டுத்தனமாக பண்ணியிருப்பான் அது. பல இடங்களில் சன் ரொம்ப க்யூட்டாக இருந்திருப்பான். அன்னைக்கு கூட சாரி அங்கிள், நான் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆக்கிட்டேன்லன்னு சொல்லியிருப்பான். அப்புறம் பூமிக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும்போது அவன் சன்னை ஹேக் பண்ணி அவனுக்கு பவர் வந்திருக்கும். அதுக்கப்புறம் சன் லாலிபாப் வச்சுட்டு முறைச்சிட்டு இருந்திருப்பான்ல, அதில் இப்போ உண்மையான சன் இருக்க மாதிரியே இருக்குது. ஸோ இதெல்லாம் இவங்க நினச்சி பார்த்துட்ருக்க. அப்படியே அவங்க கண்ணை திறந்தா அவங்க முன்னாடி உண்மையாலே அந்த குட்டி சன் உட்காந்துட்ருக்கான். இப்போ சன்னுவால் அங்கே பூமிக்கும் அழுதுட்ருக்கான், சோலாரும் அழுதுட்ருக்கான். அப்படியே பூமிக்கும் சோலாரும் அழுதுகிட்டே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ சோலார் சொல்கிறான், சன் எங்கேயுமே போல், சன் நம்ம கூட தான் இருக்கான், இங்கே தான் இருக்கான். நான் தான் சன், சன் தான் நான். ஸோ சன் எப்பயுமே நம்ம கூட என் இதயத்தில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா, யோ அப்படிங்கிற ஒரு டீச்சர் தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு கால் வருது. அவன் ஃப்ரெண்டு பேர் அவன் பாய் ஃப்ரெண்ட் பேர் தாரா. ஸோ தாரா கத்துறான், டே இன்னிமட கிளம்பாமல் இருக்குன்ட்டு. அப்புறம் இவன் அடித்து பிடிச்சி கிளம்பிட்டு இருக்கான். அப்போ வாட்ச்மேனும் கேட்குறாங்க, ஏன்ப்பா தம்பி சின்ன பையனாக இருக்க, ஏன் இவ்வளோ கோவப்படுறேன்ட்டு. நீங்கள் வேறு, என் பாய் ஃப்ரெண்டு என்ன ரொம்ப கடுப்பேற்றுறான். இங்கே இன்டர்னாக வரும்போது அவன் என் கூட எப்பயுமே ஸ்கூலுக்கு வரேன்னு சொல்கிறான். பட் ஏன் இவ்வளோ லேட்டாக வரான்ட்டு எனக்கு புரியவே இல்லைன்னு கத்திகிட்டு இருக்க. அப்போ அந்த வாட்ச்மேன் சொல்கிறாங்க, ஆனால் தம்பி இப்போ உனக்கு தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பீரியட் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்ல அவன் உடனே அச்சோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிட்டுருக்கான். இன்னொரு பக்கம் கிளாஸ்குள்ளே காட்டினீங்கன்னா, ஆக்சுவலாக இவங்க ஸ்கூல் இருக்குல்ல, பூமிக்கு சோலார் வேலை செய்கிற ஸ்கூல், அங்கே தான் இவங்களுமே இன்டர்னாக வந்துட்டுருக்காங்க போல். இப்போ கிளாஸில் அதே குழந்தைங்க தான், எல்சா கிங்லாம் இருப்பாங்களே அவங்க தான். வழக்கம் போல் ஏதோ ஓட் போட்டு விளையாடிட்டுருக்க. ஒரு ஓட் மட்டும் மிஸ் ஆகுது, கரெக்டாக டையில் இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பையன் மியாங்குன்னு ஒரு கெட்டப் போட்டு உட்காந்துட்ருக்கான். ஆக்சுவலாக இந்த மியாங்குங்கிற கெட்டப் பேர்த் சாண்டாவோட மெஸ்காட் பேபி இருக்கும்ல, அதுதான். அவங்க அந்த குழந்தைய இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. மியாங் குட்டி இங்கே ரெப்ரசன்ட் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு.
ஸோ மியாங் மட்டும்தான் நீ ஓட்டு போடாமல் இருக்கான். அப்போ நீ மட்டும் ஏன்டா ஓட்டு போட மாட்டேன்ட்டு எல்லாரும் அப்படியே இது விளையாடிட்டு இருக்க. இவங்க பண்ணுற அலப்பறையெல்லாம் அப்போ தான் கிளாஸுக்குள்ளே வந்து பார்க்குறான். இங்கே பாரு, இப்படி பண்ணிட்டு இருக்கிறது தான் நம்ம ஸ்கூல் ரூல்ஸுக்கா, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் ஸ்கூல் ரூல்ஸ் அவமதிக்கிற மாதிரி நடந்துக்கூடாது, எல்லோரும் போய் பெஞ்சில் உட்காருங்கன்னு சொல்ல குழந்தைங்க கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் மட்டும் லேட்டாக வரீங்க, இது மட்டும் ஸ்கூல் ரூல்ஸ்க்கு இது இல்லையான்ட்டு. அப்போ இவனும் கடுப்பாய், டேய் என்னையும் நீங்கள் கோவப்படுத்துறீங்களா, உங்களை இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே திட்ட போக அப்போ பிரின்சிபல் கரெக்டாக வந்துடுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்பி பார்த்து வணக்கம் பிரின்சிபல்னு சொல்லிட்டு கடைசியில் தாரா பிரின்சிபல் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பிரின்சிபல் கேட்குறாங்க, நீ ஏன் இப்படி லேட்டாக வர, உன்கிட்ட இருந்து குழந்தைங்க அதெல்லாம் பழகிப்பாங்கன்னு உனக்கு தெரியாதான்ட்டு. அப்போ இவனுமே இல்லை நான் கொஞ்சம் நைட் ரொம்ப முழிச்சிட்ருப்பான், அதனால தான் காலையில் லேட்டாகிடுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ டீச்சராக இருக்க, அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துக்கணும். அப்புறம் ஏன் நீ டீச்சரானு கேட்டால் இவன் உடனே தாராவை தான் பார்க்குறான். தாரா திட்டுறான், டே நீ லேட் பண்ணுறதுக்குலாம் என்ன காரணம் சொல்லிட்டு இருந்தால் அவ்வளோதாங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக ஜி வந்துடுறான். இது ஆப்வியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டால், நீ தாராவை ரொம்பவே லவ் பண்ணுறதானே, அது ஆப்வியஸாக தெரியுதுங்கிறான். அப்போ பிரின்சிபல் சொல்கிறாங்க, இவங்க 2 பேரை பார்க்கும்போது எனக்கு அவங்க 2 பேர் ஞாபகம் தான் வருது, அவங்கக்கிட்ட தான் சொல்யூஷன் கேட்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஜியுமே ஆமாங்கிறான். இவங்க 2 பேரும் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீங்கன்னு கேட்டால், இந்த ஸ்கூல்லையே ஒருத்தனுக்கு மட்டும், ஒரு டீச்சருக்கு மட்டும் குழந்தைங்கள பிடிக்கவே பிடிக்காது, அது யார் தெரியுமா, போமிக்குன்னு சொல்ல அவன் ஆச்சரியமாக கேட்குறான், என்னது போமிக்கு குழந்தைங்கள பிடிக்காதுன்ட்டு. ஆமாம், ஆனால் அது அவனுக்கு எப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனுக்கு குழந்தைங்கள பிடிக்கும், டீச்சிங் ஜாபும் பிடிக்கும்ட்டு தெரிஞ்சது தெரியுமா, அது ஒருத்தரால் மட்டும்தான் சொல்லிட்டு அவன் காட்டுறான். பார்த்தா போமிக்கும் சோலாரும் கிட்டார் வாசிச்சுட்டு பாட்டு பாடிட்டு குழந்தைங்களுக்கு டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க கேட்குறாங்க சோலார்னாலேயான்ட்டு. அப்போ பிரின்சிபலும் ஆமாம், நீ ஒரு வேலை பார்க்குறேன்னா அது ஏன் பார்க்குறேன்னு உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா அந்த வேலையில் இருக்க ஹாப்பினஸை நீ கண்டுபிடிச்சுப்பேன்னு சொல்ல ஜி சொல்கிறான், இது என்னோடய ஃப்ரெண்டு பேசுகிற மாதிரியே இருக்குன்ட்டு. என்னன்னா அன்றைக்கி ஃபங்க்ஷனில் சோலார் பேசினதுக்கப்புறம் போமைக்கே கூப்பிட்ருப்பான். ஸோ போமைக்கும் அப்படியே தயங்கி வந்து ஸ்டேஜில் பேச வரான். இதில் அவன் பேச ஆரம்பிக்கும் போது வேற மைக்கே கொஞ்சம் சதி பண்ணுது. அதுக்கப்புறம் அவன் பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஆக்சுவலாக அந்த ஃபங்க்ஷனில் சோலாரோட அம்மாவும் போமைக்காவோட அம்மாவும் பக்கத்தில் தான் உட்காந்து இவங்க பேசுறதுலாம் ரசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ போமைக்கு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு பேசுகிறான். எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ஆளை பற்றினது. அந்த ஆளுக்கு வந்து டீச்சராக தான் இருக்கான், பட் அது அவனுக்கு பிடிக்கலையோன்னு தான் அவனுக்கு தோணுச்சு. பட் அவன் அந்த ஜாபுக்கு வந்தது காரணம் இன்னொரு டீச்சர் தான். அந்த டீச்சர் தான் அவன் அந்த ஜாபுக்கு பெஸ்ட்டுன்னு புரியும் வச்சான். நிறைய சமயத்தில் டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்று தான். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நிறையா கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ணி க்ரோ ஆகுறாங்களோ அதே மாதிரி தான் டீச்சர்ஸுமே நிறையா கற்றுக்கிட்டு க்ரோ ஆவாங்க. இது எல்லாத்தையுமே அந்த டீச்சருக்கு புரிய வச்சது அந்த இன்னொரு டீச்சர் தான். இந்த அழகான ஜேர்னியில் அந்த டீச்சர் தான் என் பக்கத்தில் எப்பயுமே இருந்தான். இப்போ வரைக்கும் நிறைய தடைகள் எங்களுக்கு இருக்கலாம், பட் அது எல்லாத்தையுமே லவ்வால் ஈஸியாக தாண்டிடுவோங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு முடிவு இல்லை, ஒரு நல்ல தொடக்கம்தான் சொல்கிறான். அதோட இந்த பயணம் தான் எனக்கு புரிய வச்சது நான் ஏன் டீச்சர் ஆனேன், அதோட நான் டீச்சர் ஜாப்பை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. ஆமாம், எனக்கு டீச்சர் ஜாப் தான் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறான். அப்புறம் அப்படியே சோலாரை பார்த்து தேங்க்யூன்னு சொல்ல சோலார் இவனை பார்த்து சிரிக்கிறான். எல்லாருமே கை தட்டுறாங்க. அப்படியே சைட் பை சைடு ஒவ்வொரு சீனை காட்டுறாங்க, இவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்ட்டு. இந்த கொஞ்சம் அவங்க பிரச்சனைலாம் இருந்திருக்கும்ல, அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க மாதிரி காட்டுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு காட்டுறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜிக்கு ப்ராப்ளம் இருக்குது தெரியும், பட் ஜி கொடுத்த கிஃப்டில் அவன் டீங்கிற ஒரு லெட்டரை மட்டும் தூக்கிட்டான். அதை வந்து இவன் எங்கன்னு கேட்க போமைக்கு தான் அதை எடுத்து வச்சுருக்கான். அதை காட்ட ஜிக்கு என்ன அந்த டீங்கிற லெட்டரை அவன் கரெக்டான இடத்துல வச்சாகணும்ல, இல்லைன்னா அவனுக்கு பிடிக்காது. அவன் உடனே போமைக்க துரத்தி விளையாடிட்டு இருக்க அவங்க 2 பேருக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பு எவ்வளோ அழகாக இருக்குன்னு காட்டுறாங்க. ஸோ இந்த பாண்டெல்லாம் நல்லா காட்டுறாங்க. இந்த சீனை காட்டிகிட்டே இப்போ பிரின்சிபல் யோகட்டையும் தாராக்கட்டையும் சொல்கிறாங்க, நம்ம செய்கிற வேலையில் இருக்க ஒரு ஹாப்பினஸை நம்ம கண்டுபிடிக்கணும், அதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போமைக்கு சோலாரும் ஸ்கூல் முடிஞ்சு நடந்து போயிட்டுருக்க. அப்போ போமைக்கு சொல்கிறான், எனக்கு இன்னும் இது பழகலைன்ட்டு. ஏன்டா இத்தனை வருஷமாக பாய் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், இன்னும் கைப்பிடிச்சி நடக்கிறது உனக்கு பழகலையான்னு கேட்க, நான் அதை சொல்லலைன்னு சொல்லிட்டு காட்டுறான். பார்த்தா அந்த ஃபங்க்ஷனில் அன்றைக்கி போமைக்கு பேசி முடிச்சதுக்கப்புறம் சோலார் வந்து நடந்து வந்திருப்பான் அவனை நோக்கி. அப்போ தெரியாமல் தடுக்கி விழுந்திருப்பான். ஸோ போமைக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்ருக்க குழந்தைக்கு உடனே கத்தியிருப்பாங்க, சோலார் வந்து போமைக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. இவனுங்களும் அப்படியே வெக்கப்பட்டு நின்றுட்டுருக்க. சரி ஓகேன்னு சோலார், நான் ஒரே ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறான்.
என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோலார் வந்து அந்த லிட்டில் சோலார் இருக்குல்ல, அத கொண்டு வரான். அப்படியே கீழ மண்டியிடுறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிட்டில் சோலாரோட வாய்க்குள்ள ஒரு மோதிரம் இருக்கு. பொம்மை மோதிரம் தான். ஸோ அத காட்டிட்டு, "வில் யூ மேரி மீன்னு?" கேட்க, பொறுமைக்கும் சிரிச்சுட்டு ஆமான்னு சொல்லிட்டு, அந்த ரிங் எடுத்து போடுறான். ஆக்சுவலா அது அவன் கைக்குள்ள கூட போகல. குழந்தைங்க மோதிரம் தானே, அத தான் போட்டிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பொறுமைக்கும் சோலார ஹக் பண்றாங்க. எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பிரின்சிபலுக்கும் ஜிக்கும் அவ்வளோ ஹாப்பினஸ், இன்னொரு பக்கம் சோலார் பொம்மைக்கோட அம்மா, அப்புறம் குழந்தைங்க அந்த அங்கே இருக்க எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, கிஸ் பண்ணுங்க கிஸ் பண்ணுங்கன்ட்டு. ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ண வர அப்படியே இடையில லிட்டில் சோலாரை வச்சிடுறாங்க. அப்போ குழந்தைங்க சொல்கிறாங்க, போங்க நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே தெரியலங்கிற மாதிரி குழந்தைங்க கத்த, இவனுங்க 2 பேரும் அப்படியே வெக்கப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பொம்மைக்கு சொல்கிறான், எனக்கு இந்த மோதிரம் தான் இது வரைக்கும் பழகலைன்ட்டு. கை இப்படி கொடு, நம்ம இப்படி பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு, எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குன்ட்டு அவனும் பொறுமைக்கும் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. அப்புறம் சோலாரும் பொறுமைக்கும் கிஸ் பண்ணேன். இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, இந்த ட்ராமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எப்படி சொல்லணுன்னா, ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ட்ராமாவாக இருந்துச்சு. சில எபிசோடுக்கெலாம் நான் ரொம்பவே வெயிட் பண்ணேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கா, இந்த ட்ராமா எடுத்து வச்சு பார்க்கலாம், ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆயிரும். அந்த 40-45 நிமிஷம் நம்மளுக்கு கஷ்டமே தெரியாத அளவுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஃபீல், ஹாப்பினஸை கொடுக்கும். அதை நம்மளால் எப்படின்னு சொல்ல முடியாது. நான் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா செகண்ட் ஆர் தேர்ட் எபிசோடுன்னு நினைக்கிறேன். பொறுமைக்கு வந்து சோலார்கிட்ட மட்டும்தான் அவன் ஹெல்ப்புன்னு கேட்டிருக்கான். அவன் வேறு யார்கிட்டையும் கேட்டது இல்லை. ஆனால் ஃபஸ்ட் டைம் அவன் பிரின்சிபல்கிட்டையும் கிட்டையும் கேட்டிருப்பான். அந்த எபிசோடோட எண்டிங்கில் சோலார்கிட்ட இப்படி சொல்லுவான், நான் இவன்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன்னு. அப்போ சோலார் ஆக்சுவலாக ஹாப்பியாவான். என்னென்னா, பொறுமைக்கு வந்து தன்னோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து அவன் மற்றவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கான், பொறுமைக்கு இந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கான்ட்டு பொறுமைக்கு நினச்சி சோலார் ஹாப்பியாக இருப்பான். ஸோ அவங்க லவ் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இன்னொருத்தங்க இம்ப்ரூவ் ஆகணும்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் பொறுமைக்கு வந்து ஒரு மாதிரி அமைதியாக இருக்கவன், அவனை சோலார் வந்து அவ்வளோ அவனோட கஷ்டத்துலேருந்து வெளியே கொண்டு வந்திருப்பான். அவங்க ஃபஸ்ட் டைம் ஹாஸ்டலில் மீட் பண்ணும்போது சரி இந்த பையன் பேச மாட்டான்னு அப்படியே விட்டுருந்தா, இந்நேரம் பொறுமைக்கு வந்து எப்படி இருந்திருப்பான், ஒரு மாதிரி அமைதியாக எதுக்கு எடுத்தாலும் அவன் கஷ்டத்தை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிற ஒரு பையனாக தானே இருந்திருப்பான். பட் சோலார்னால தான் பொறுமைக்கு வந்து தன்னோட ஹாப்பினஸ்ஸே கண்டுபிடிச்சான்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் பொறுமைக்குமே நிறையா கஷ்டப்பட்டிருக்கான். அவன் ஃபஸ்ட்டு வந்து ரொம்பவே கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டான் சோலார்னால். அவன் சோலார் வந்து நல்லா பார்த்துப்பான், அவன் என்ன தப்பு பண்ணாலும் மேனேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிருப்பான். திடீர்னு ஒரு நாள் சோலார் வந்து வரமாட்டான், சன்னுங்கிற ஒரு பையனை இவன் மேனேஜ் பண்ணணுன்னு பார்க்கும்போது அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஸோ அவன் போராடி இருப்பான். பட் சன்னை வந்து நான் குறைய சொல்ல மாட்டேன். சன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச குழந்த. என்னென்னா, இந்த இடத்துல நான் சாண்டாவை பாராட்டணும்னு நினைக்கிறேன். சாண்டா நடித்தது பார்த்திங்கன்னா சன், சோலார் 2 பேரும் அவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நடிச்சிருக்காங்க. எனக்கு இப்போ வரைக்கும் சன்னும் சோலாரும் வேறு ஆள் தான். அதாவது அவங்க 2 பேரோட பர்சனாலிட்டி டிஃபராக தெரியும். நான் உங்ககிட்ட சொல்லும் போதே சன் இப்படி பண்ணான், சோலார் இப்படி பண்ணான் தான் சொல்லுவேன். அந்த மாதிரி தான். ஸோ இப்போ கூட அவங்க சன்னை மிஸ் பண்ணி அழறாங்க. பட் எனக்கு எபிசோட் ஃபுல்லாக சன்னு எங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சோகமாக இருந்துச்சு. ஏன்னா சன் வந்து அவ்வளோ நல்ல குழந்த. அவன் வந்து அப்படியே சோலாரோட சின்ன பையன் தானே. ஸோ சோலாரோட சின்ன வெர்சனுக்கு ஏற்ற மாதிரியே அவன் பொறுமைக்கு வர எல்லா கஷ்டத்தையும் அவன் அப்படியே மாற்றி அமைச்சிருப்பான். அவங்க அம்மா கூட சண்டை வந்தப்போ கூட சன் வந்து சோலாராட்ட அவன் பக்கத்துலேயே இருந்திருப்பான். பொறுமைக்கு வந்து சன்னை சொல்லுவான்ல, சன் என்ன ரொம்ப வேலை வாங்குறான் அது இதுன்ட்டு. அப்போ சொல்லும் போதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நீ ஏன் சன்னை அப்படி சொல்கிற அந்த மாதிரி. ஸோ பட் கடைசியில் பொறுமைக்குமே சன்னை மிஸ் பண்ணியிருப்பான். ஏன்னா அந்த குழந்தை வந்து அவ்வளோ க்யூட்டான குழந்த. இப்போ நான் பேசுகிறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ட்ராமாவில் எந்தளவுக்கு இன்வால்வ் ஆகிருப்பேன்ட்டு. ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக சன். அதோட பிரின்சிபலை பற்றி கண்டிப்பாக சொல்லாமல் இருக்க முடியாது. பிரின்சிபல் ஜியும் அவ்வளோ சப்போர்ட்டான கேரக்டர்ஸ். இன்னொன்று வந்து ரொம்பவே க்யூட்டாக, அவன் தேவையான இடத்துல எல்லா ஹெல்ப்பும் பண்ணிவிட்டு அவன் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருப்பான் பொறுமைக்கு. பிரின்சிபலும் அதே மாதிரி தான். அவங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோடு இருக்கும். அதுவும் இல்லாமல் இவங்க என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை மற்றவங்கன்னா ப்ராப்ளமாக பார்த்துருப்பாங்க. பட் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுன்னு பிரின்சிபல் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ இதை விட்டால் நான் பேசிகிட்டே இருப்பேன். ஃபைனலாக என்னோடய ஃபேவரட் கேரக்டர் சன்னா. ஸோ சன்னு வரமாட்டாங்கும் போது நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். பட் ஓவராலாக இந்த ட்ராமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லா கேரக்டர்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்ட் கேரக்டர்ஸ். உங்களுக்கு இந்த ட்ராமா எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இனி வேறு ஏதாவது இந்த ஃபீல்டில் உங்களுக்கு ட்ராமா இருந்து போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.
Hey Mabel.